இன்று என் வீட்டுக்குள் ஒரு புதிய ஒளி வந்தது. அந்த ஒளியில் ஒரு சின்ன பையன் சிரிக்கிறார். அவர்தான் முருகர். அவர் சிரிப்பே என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இதை நீங்கள் நம்பினால் ஓம் முருகா என பதிவிட்டுச் செல்லுங்கள். எனக்கு அண்ணன் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா முருகன் தான் என் அண்ணன். என் கண்ணீரை துடைக்கிறவன், என் சிரிப்பை பாதுகாக்கின்றவன். என்றும் என் சிரிப்பு அவனோடையது. அவன் என்னை காப்பான். இதை நீங்கள் நம்பினால் ஓம் முருகா என பதிவிட்டுச் செல்லுங்கள். அவன் சின்ன பையனாக வந்தான். என் கையை பிடிச்சான். அந்த ஒரு தொடுதலே என் இதயத்தில் ஒளியாய் மாறிவிட்டது. என் மகனாக வந்தான். அனைவரது வீட்டிலும் முருகன் எப்பொழுதும் வசிக்கின்றான். இதை நீங்கள் நம்பினால் ஓம் முருகா என பதிவிட்டுச் செல்லுங்கள். அவன் முருகன் எப்பொழுதும் என்னுடன் பேசிக்கொண்டே இருப்பான். நீ என்னை நம்பு, என்னை மட்டும் நம்பு, நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் அம்மா, அண்ணா என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு உயிர் தந்தது. நீ ஒன்றும் தாழ்வானவன் இல்லை, நீ எப்பொழுதும் உயர்ந்தவன், நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். முருகன் அனைவரையும் உயர்த்தி காட்டுவான். இதை நீங்கள் நம்பினால் ஓம் முருகா என பதிவிட்டுச் செல்லுங்கள். என் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. திடீரென்று எழுந்து வந்து யாரென்று பார்த்தேன். சிரித்த முகத்துடன் முருகன் நின்றிருந்தான். என் கவலையெல்லாம் தீர்ந்தது. என் கஷ்டமெல்லாம் முடிந்தது. முருகன் என் வீட்டுக்குள் வந்தார். இதை நீங்கள் நம்பினால் ஓம் முருகா என பதிவிட்டுச் செல்லுங்கள்.